அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அலியா நாவுடைய அற்புதரான புனித அந்தோணியாரே, உமது நவ நாளில் எங்களது மன்றாட்டை உம்மிடம் பணிவுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புனிதமான நாளில் எங்களது வேண்டுதல்களை உமது கருணை மிக்க செவிகளுக்கு கொண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உமது தெய்வீக அருளால் எங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறவும், எங்களது வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகவும் அருள் புரியுமாறு வேண்டுகிறோம். உமது புனிதமான வாழ்வும் அற்புதங்களும் எமக்கு என்றும் உத்வேகமாக அமைகின்றன. போதனையில் சிறந்து விளங்கிய புனித அந்தோணியார் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்திருந்தாலும் அவர் பிரசங்கம் செய்தபோது அங்கு கூடியிருந்த இத்தாலியர், பிரெஞ்சுக்காரர் மற்றும் பல்வேறு மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் அவர் பேசுவது தெளிவாக அவரவர் மொழிகளில் புரிந்தது. புனித அந்தோணியார் தனது போதனைகளை ஆற்றும்போது அவரது வார்த்தைகள் கேட்போரின் இதயங்களை நேரடியாக சென்றடைந்தன. அவரது பிரசங்கங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் இறைவனின் அன்பையும் வெளிப்படுத்தின. இந்த அற்புதம் புனித அந்தோணியாரின் போதனைகளின் வலிமையையும் அவரது தெய்வீக தொடர்பையும் எடுத்து காட்டுகிறது. அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்போரின் மொழியில் ஒலித்தது. இதனால் அனைவரும் அவரது செய்தியை முழுமையாக உள்வாங்க முடிந்தது. இந்த நிகழ்வு புனித அந்தோணியாரின் இறை பணிகளுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக அமைந்தது. அவரது போதனைகள் மொழி தடைகளை தாண்டி அனைத்து மக்களையும் சென்றடைந்தன. அவரது போதனைகள் காலத்தால் அழியாத உண்மைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த அற்புதரின் நவ நாளான இன்று 10வது மன்றாட்டை அவர் முன் வைப்போம். தொடர்ந்து 13 செவ்வாய்க்கிழமை அவருடைய மன்றாட்டுக்களை நம் அனைவருடைய ஜெப கருத்துக்களோடு அவர் முன் வைப்போம். இப்பொழுது நம்முடைய தேவைகள் மற்றும் ஜெப கருத்துக்களை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். காணாமல் போனவர்கள், தொலைந்த பொருட்கள், இறப்பின் விளிம்பில் இருந்தவர்கள் அவருடைய மன்றாட்டால் அதிசயமாய் திரும்ப கிடைத்தன. குழந்தை பாக்கியம், உடல் நலம், வேலை வாய்ப்பு, கடன்களிலிருந்து விடுதலை, குடும்ப ஒற்றுமை, மன தெளிவு போன்ற என்ன தேவைகளுக்கும் பதில் தரும் அலியா நாவுடைய அற்புதர் நம் அந்தோணியார். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்கள் பாதுகாவலரே, உமது நவ நாளான இன்று எங்கள் மன்றாட்டை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும். 10ஆம் மன்றாட்டு. மாசில்லாதவர்களுக்கு பாதுகாவலரே, ஒரு பெண் பிள்ளையின் நற்பெயரை காப்பதற்காக அவருடைய பூங்குழந்தையே பேசும்படி செய்தவரே, உலகினில் நாங்கள் படும் அனைத்து துன்பங்களிலும் திடமுள்ளவர்களாயிருக்கும் படிக்கும் எங்கள் ஆன்மாவை எந்த பாவக்கரையும் இல்லாமல் காப்பாற்றும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போமாக. தயமிகுந்த இறைவா, உம் பெரிய அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உம் தண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்கச் செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். ஆமேன். அன்பர்களே, நம் புனிதர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். ஏனென்றால் நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு நன்றி என ஒவ்வொரு ஜெப இறுதியில் நன்றி கூறுவோம். அன்பர்களே, உங்களுடைய ஜெப கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்கள் ஜெப கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம்.